பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளுக்கு வாசிக்கவும், கர்த்தாவே தேவன் தாமே செய்த நன்மைகளை உம்முடைய வசனத்துக்கு சாட்சியாக கர்த்தார் இந்த நாளை சொல்லவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா, உம்மாலே எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேகராக இந்த நாளிலே நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் பிறப்பதற்கு முன்பே நம்மை குறித்த தெய்வ சித்தத்தை கர்த்தர் தீர்மானித்து வைத்துள்ளபடியால் அவரது கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட பின்பு நம்முடைய அழைப்பை என்னவென்பதை அவர் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறபடியால் அதை நிறைவேற்ற அதையே நமக்குள் விருப்பமாகவும் செய்கையாகவும் மாற்றி தமது சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். இதை ஒரு மனுஷனாலும் தடுக்கவும் முடியாது, வேறு எந்த சக்தியும் இதற்கு எதிராக செயல்படவும் முடியாது. தீர்மானித்தவர் அதன் விவரத்தை சொல்வேன் என்று எழுதியுள்ள வார்த்தையின்படியாக படிப்படியாக தமக்கு சித்தமானவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து தாம் நினைத்த காரியத்தை தீர்மானித்ததை அவர் செய்தே முடிப்பார். இந்த வசனத்துக்கு சாட்சியாக நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்பதோமா, கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய கிருபையினாலே கூரை வேயப்பட்டு இந்த இடத்திலே சபை ஆரம்பிக்கப்பட்ட போது பயங்கரமான எதிர்ப்பு. சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் ஏறக்குறைய இந்துக்களாகவும் பிராமணர்களாகவும் இருந்ததினாலே இங்கே சபை வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு அடிக்கடி என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். நானும் போயிட்டு வரும் போலீஸ்காரர்கள் எனக்கு சாதகமாக பேசி நீங்கள் போங்க சார், நீங்கள் போய் நடத்துங்க என்று சொல்லி அனுப்பி விடுவார்கள். இப்படியே போய் கொண்டிருந்த வேளையிலே மதிய உணவும் சபையிலே வழங்க ஆரம்பித்தோம். ஜனங்கள்
அதிகமாக வர ஆரம்பித்து கொண்டே இருந்தார்கள். அப்படி இருந்த வேளையிலே திடீர்னு எல்லாருக்குள்ள ஒரு யோசனை, ஏன் நம்ம இதை இந்த இந்த கூரையை எடுத்துட்டு, அதாவது மேலிருந்த அந்த மாடியிலே 3/4 பகுதி கூரை போட்டிருந்தோம், அந்த கூரையை முற்றிலுமா எடுத்து விட்டு பில்டிங் ஆகி கட்டிடலாமே என்ன அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் பேங்க்லேருந்து வரும்போது ஒரே ஒரு நயா பைசா கூட கையில் வாங்கிட்டு வரல, என்கிட்ட பேங்க் பேலன்ஸும் ஒரு பைசாவும் கிடையாது. உங்களுக்கு அப்படியாவது அது ஆசையாக இருந்தால் நீங்களே சேர்ந்து கட்டுங்க. இந்த வீட்டை நான் கர்த்தருக்கு கொடுத்துட்டதுனால என் மனதில் அதை நான் கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டேன். அதனால் இதுக்கு மேலே அவருக்காக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது சித்தமாக இருக்குமே. ஆனால் அது அவருடைய சித்தமாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்குள்ளே இந்த விருப்பத்தை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னேன். உடனே ஒரு 5-6 பேர் சேர்ந்து பண்ணாங்க. அவங்களாக முடிவெடுத்து கடனை இந்த காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மேலிருந்த கூரையெல்லாம் பிரித்தார்கள். இப்போ கூரையை பிரித்தோடு அடுத்த வாரம் நமக்கு சபை நடக்க வேண்டும், என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் என்னுடைய அண்ணியினுடைய தங்கை, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்களுடைய வீடு இங்கே பக்கத்தில் இதே பேங்க் காலனி 3வது தெருவில் இருக்குது. அந்த தெருவில் இருக்கிற அவங்களுடைய ஒரு பெரிய வீடு, பின்னால் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கிறது. அதில் தான் என்னோட கூட இருந்த உடன் ஊழியக்காரன் ஆனந்த் என்ற தம்பி அங்கே அவர் தங்கி இருந்தார். அப்போ நான் அவங்களுக்கு போய் கேட்டேன், என்னக்கான அப்பா உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைக்கா நானே வந்து கேட்கணும்னு நினச்சேன், இப்போ கூரையை பிரிச்சிட்டோம், அதனால் சபையை எங்கே நடத்துறதுன்னு தெரியல, ரொம்ப தூரம் போயிட்டா ஜனங்க வரத்துக்கு கஷ்டப்படுவாங்க, அதாவது சமைக்கிறதுக்கும் இடம் வேணும், தண்ணி வசதி வேணும், எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஏன் நம்மளுடைய கிரவுண்டு பெருசாக இருக்குதப்பா, அதுதான் ஒரு 2.5 கிரவுண்டுக்கு பெருசாக இருக்குது, தாராளமாக அதில் ஒரு பெரிய கூரையை போட்டு பேசாம சர்ச்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே சொல்லி முடித்த உடனே ஒரு 2 நாளுக்குள்ளாக அந்த இடத்துல சபைக்குண்டான கூரை வேயப்பட்டு அந்த இடத்துல சமைக்கிறதுக்கு பின்னால் நல்ல வசதியாய் கிணறு வசதி எல்லாத்தோடவும் சபை ஆரம்பித்த போது இன்னும் அதிகமான ஜனங்கள், அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களும் கூட சேர்ந்து சபைக்கு வர கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நாம நினைக்கிற ஊழியத்தினுடைய பாதையிலே நாம சில காரியத்தை செய்து முடிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில, ஊழியத்தின் பாதையை பொறுத்தவரையில நான் எதையுமே எப்பவுமே நான் டிசைட் பண்றதே கிடையாது. கர்த்தர் என்ன காரியத்தை எனக்குள்ளே விருப்பமாய் வைக்கிறாரோ அது அவருடைய தயவுள்ள சித்தம் என்பதை நான் புரிந்து கொண்டு, அதே போல மற்றவங்க சொல்லும் போதும் அது கர்த்தருடைய சித்தமா என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு காரியத்தை ஆரம்பித்தேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே பிற்பாடு அந்த கூரை வேயப்பட்ட அந்த சபைக்குள்ளே என்னென்ன காரியங்கள் நடந்தது, எப்படி அது கர்த்தருக்கு சித்தமான இடமாக இது எங்களுக்கு அமைந்தது என்பதை வருகிற நாட்களிலே சாட்சியாக கேட்போம். கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனையா நீர். கர்த்தாவே, திசை தெரியாமல் நாங்கள் ஒருபோதும் தவிக்காதபடி கர்த்தாவே, உம்முடைய தயவுள்ள சித்தம் நாங்கள் பிறப்பதற்கு முன்பாக எங்களுடைய கடைசி நாள் வரை நடக்கப் போகிற காரியங்களை நீர் சித்தமாய் வைத்திருக்கிறதினாலே அதை விருப்பமாகவும் செய்கையாகவும் எங்களுக்குள்ளே வைத்து கர்த்தாவே அதை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் நீர் போதுமானவராக இருக்கிறதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, பெரிய காரியத்தை செய்க, தொடர்ந்து அப்படியே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.